நம்ம ஹீரோயின் சார் கிட்ட பனிஷ்மென்ட் வாங்கிட்டு மயக்கமாயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்ல ட்ரீட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ நைட்டு தூங்கும்போது, நம்ம ஹீரோயினோட பல விஷயங்கள யோசிச்சு பார்க்குறாரு. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினோட ரூம்ல இருந்து சத்தம் கேட்குது. சரி ஓடி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் கீழ விழுந்து போய் கிடக்குறாங்க. என்னாச்சு லூசா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல எனக்கு தண்ணி தாகமா இருந்துச்சு. அதனால போய் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. சரி, சரி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்பி விடுறாங்க. ஆனா அவங்களுமே உனக்கு என்ன தைரியம் தான் என்ன இப்படி நான் ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கேன். ஆனா இப்ப கூட என் கூட நீ ஃப்ளர்ட் பண்றல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்கிற நம்ம ஹீரோவுமே உன்ன காப்பாத்தலாம்னு வந்தா நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளில போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் விடாம என்னால முடியல. எனக்கு உடம்பு சரியில்ல. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுமே இவளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. சரி, சரி ஓகே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் நீ என்னையவே ஃப்ளர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட விளையாடும்போது கரெக்ட்டா அந்த நேரம் அவங்க அம்மாவுமே என்னடா இவங்க 2 பேரும் ரூம்குள்ள சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவங்க 2 பேருமே கட்டிப்பிடிச்சு விளையாடிட்டு இருக்கும்போது இத பாக்குற உடனே அவங்க அம்மா சரி, சரி மெதுவா, மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளில போயிடுறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு இருக்கும் ஐயோ எல்லாம் உன்னால தான் உன்னால தான் சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போடுறாங்க. எங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்னடா இவ்ளோ தூரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க யாருக்காகன்னு சொல்லி கேக்குறாங்க. வெயிட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த சூழ்ச்சி பொண்ணு இருக்காளே அவ வரா. என்னாச்சு என்ன ஏன் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது இங்க பாரு நான் உன்ன கூப்பிட்டதெல்லாம் உன்ன இது பண்றதுக்காகலாம் கிடையாது. எதுக்காக நேத்து அவள பனிஷ்மென்ட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. என்ன நடந்துச்சுன்றத உண்மைய சொன்னீங்க அப்படின்னா நானே உங்கள விட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணும் நான் எதுவும் காரணம் இல்ல. சார் தான் அவளுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தாரு. அதுவும் 2 முறை தான் ஓட சொன்னாரு. அவ தான் அத ரொம்பவே தீவிரமா எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சா. அதுக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த விஷயத்துல நீ தான் காரணமா இருந்த இல்லையா? இங்க பாரு அவ என்னோட வீட்டு வேலைக்காரியாவே இருந்தாலும், இல்ல அவ எனக்கு பர்சனாலிட்டியாவே இருந்தாலும் சரி, அவ என்னோட கெஸ்ட் மாதிரி. அவள ஏதாச்சும் நீங்க தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, உனக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே, ஆமா இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஃபோன மறந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. எங்க நம்ம ஹீரோட அம்மா, இன்னைக்கு ரொம்பவே மோசமான வெதரா இருக்குது. கண்டிப்பா மழை வரும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வர சொல்லலாம்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ மறந்து அந்த சூழ்ச்சி பொண்ணு இருக்கா இல்லையா? அங்கேயே ஃபோன விட்டுட்டு போயிருப்பாரு. இதனால அந்த பொண்ணுமே அந்த நம்பர் எடுத்து பார்த்த உடனேவே, இவங்க அம்மா எதுக்கு கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அத எடுக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாரி ரொம்ப மோசமான வெதரா இருக்குது. அந்த கூட்டிட்டு வர ஆளுமே இங்க இல்ல. அதனால நீ தான் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுருக்காங்க. இத பார்த்த உடனே நம்மளுடைய அந்த பொண்ணு இருக்கா இல்லையா? சோ அவளுக்கு வந்து ரொம்பவே கோவமாவுது. அதனால அந்த மெசேஜ் அங்கேயே டெலீட் பண்ணிட்டு ஃபோன வச்சுட்டு போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வரலையா? அதனால அவங்க அம்மாவுமே எங்க அவன்னு சொல்லி கேட்கறாங்க. என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்றாங்களா? உடனே நான் உனக்கு மெசேஜ் போட்டனே பார்க்கலையான்னு சொல்றாங்க. எனக்கு மெசேஜ் பண்ணீங்களா? நான் ஃபோன அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே. சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோ வேக வேகமா ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாரு. அங்க பார்த்தா எல்லா இடமும் மூடி போட்டுருக்குதா. உடனே அவர் அங்க இருக்கக்கூடிய கேட் காவலாளி கிட்ட எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோயின் பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா அவருக்கோ இங்க எவ்வளவு பொண்ணு வராங்க போறாங்க. எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்றாங்களா? சரி ஓகே சொல்லிட்டு போட்டோ எடுத்து காட்டும்போது தான் இவங்களா உங்கள மாரி கார் வச்சிருக்காங்க ஒருத்தவங்க தான் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லிடுறாங்களா. நம்ம ஹீரோமே என்ன மாரி கார்னா அது அவ மட்டும் தான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கார் வந்து நின்னதுனால அது அவங்க கார் தான் சொல்லிட்டு அவங்களுமே ஏறிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம அந்த முசூஷி பண்ணிருக்கா இல்லையா? அவ வந்துட்டு ஏறா. இத பார்த்த உடனே நீ ஏன் இந்த கார்ல வரேன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கே தெரியலையா இது என்னோட கார்னு சொல்றாங்க. சரி, சரி ஓகே. அதுக்காக நீ என்ன எதுக்காக கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இங்க பாரு அவன் தான் சொல்லியிருக்கான் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்க சொல்லி. நீ அவனுடைய சர்வன்ட் ஆமே. அதனால உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டா தான் எங்கெல்லாம் நல்லபடியா பாப்பானாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. சரி ஓகே என்ன இறக்கி விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு நீ அவனுக்கு எந்த வகையில தான் உதவி பண்ற? எதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்ன உன் உடம்பு வித்து அவங்கிட்ட வேலை செய்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. தயவு செஞ்சு வண்டி நிறுத்து. இதுக்கு மேல நான் பேசறது அசிங்கமாயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே